தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையால் 2023 கைதானார். ஒரு வருடத்துக்கு பின் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தார். பின் அமைச்சரான செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் நெருக்கடியால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பண மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பாலாஜி தாக்கல் செய்த வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து வருகிறது. நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பாக்சி அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணை நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை இழுத்தடிக்க 2000 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனரா, விசாரணையை தாமதமாக்க தமிழக அரசு முயல்கிறதா என கடுமையாக சாடியிருந்தது. வழக்கில் கூறப்படும் தரகர்கள், இடைத்தரகர்கள், அமைச்சரின் பரிந்துரையில் செயல்பட்டதாக கூறப்படும் அதிகாரிகள், தேர்வுக்குழு உறுப்பினர்கள், நியமனம் வழங்கிய அதிகாரிகள் யார் என்ற விவரங்கள் குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டனர். இந்த சூழலில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் சங்கர நாராயணன், பணம் கொடுத்தவர்களில் பலர் ஏழைகள், நிலம், நகைகளை அடகு வைத்து விற்பனை செய்து பணம் கொடுத்துள்ளனர். செந்தில் பாலாஜியின் சகோதரர்கள், அதிகாரிகள் தொடர்பான வழக்கை தனியாக விசாரித்தால் விரைவாக தீர்வு கிடைக்கும் என்றார். 2000க்கும் அதிகமானவர்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 500க்கும் அதிகமான சாட்சிகள் உள்ளன. இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான விசாரணை வழக்காக இருக்கும். வழக்கின் விசாரணைக்கு கோர்ட்டின் இந்த ஒரு அறை போதாது. குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்க ஒரு கிரிக்கெட் மைதானம் கூட தேவைப்படலாம். ஏஐயால் உருவாக்கப்பட்ட குற்றவாளிகள் கூட வருவார்கள் என நீதிபதிகள் கடிந்து கொண்டனர். பிரதான வழக்கில் எத்தனை பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது, பணப்பரிமாற்றம் எப்படி நடந்தது என்பது பற்றிய விவரங்களை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். வேலைக்கு பணம் பெற்ற வழக்கை எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் என்பது பற்றிய தெளிவான திட்டத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும். இந்த வழக்கு விசாரித்து முடிக்கப்படும் காலத்தையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 11 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.